ஓகே, ஷேர் மார்க்கெட்டில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்ற வீடியோஸ் நம்ம பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இது வந்து பார்ட் 4. ஸோ பொதுவாக எல்லோரும் நினைப்பாங்க, நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் வந்து ப்ராப்பராக பண்ணிட்டோன்னா நம்ம வந்து அடிச்சுக்கே ஆள் கிடையாது அப்படின்ற பின்பத்தை தான் வந்து எல்லா இன்ஃப்ளூயன்சரும் கட்டமைப்பாங்க. நான் இங்கே என்ட்ரி எடுத்தேன், இவ்வளோ தூரம் போயிடுச்சு, இவ்வளோ ப்ராஃபிட் வந்துடுச்சு, நீங்களும் இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணலாம், என் கோர்ஸ் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நமக்கு என்ன தோணும், ஓஹோ கரெக்டான எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எப்படியாச்சும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்றது தான் வந்து எல்லாேருக்கும் நேச்சுரலாக தோணும். ஒரு ஃப்ரெஷராக மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்களுக்கு, இங்கே வாங்கினா எவ்வளோ தூரம் போகும்னு தெரிஞ்சோம், இல்லை இங்கே வாங்கினா மேலே போவோம், இங்கே வாங்கினா கீழே இறங்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டா போதும், நம்ம சூப்பராக காசு பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ விசிட்டிங் கார்டு. எப்படியும் வந்து நீங்கள் வந்து நான் யாருன்னு நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிறீங்களா, அந்த மாதிரி தான். இந்த இடத்துல என்ட்ரானா இவ்வளோ ப்ராஃபிட் வர, இங்கேருந்து டைரக்ஷன் வந்து மேலே கீழே போகும் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் மட்டும்தான் அந்த இடம். ஓகேங்களா? அங்கேருந்து நீங்கள் என்ன ரிஸ்க் எடுக்கிறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ இங்கேருந்து கீழே விழுந்தால் எனக்கு எவ்வளோ லாஸு, என் மணி எவ்வளோ குறையலாம், அதில் நான் எவ்வளோ ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன். அதுமாரி அங்கேருந்து மேலே போனால் எது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். அங்கேருந்து மறுபடியும் லாஸ் ஆக ஆரம்பிக்குது, ஒரு 10,000 வருது ப்ராஃபிட்டு அப்படின்னா அந்த 10,000 எவ்வளோ குறையுது, அதில் எவ்வளோ என்னால் தாங்க முடியும் அப்படின்றது. அதே மாதிரி நீங்கள் வாங்கின இடத்துல இருந்தே ஜீரோலே போகும், மைனஸ்லேயே போகும். அப்படி மைனஸ்லேயே போயிட்டே இருக்கும்போது உங்கள் கேபிட்டல்லேருந்து எவ்வளோ அமௌண்ட்டு போகிற வரைக்கும் உங்களால் அந்த ப்ராப்பரான என்ட்ரியை ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ நான் வந்து ப்ராப்பரான ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு, என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க, சார் நான் வந்து 2 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு, நிறைய ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணிட்டேன், என்னால் வின் பண்ணவே முடியல, நான் இதை மார்க்கெட்டை விட்டே போகலான்னு இருக்கேன், எனக்கு எப்போ பார்த்தாலும் லாஸ் தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்பேன், ஒரு ஒரு நபர்கிட்ட கூட கேட்டிருக்கேன். அவர் என்ன சொல்லுவார், சார் நான் வந்து ஒரு செட்டப் இருக்கும் சார், அந்த செட்டப் வந்தால் மட்டும்தான் எடுப்பேன், இந்த செட்டப்பை நான் 4 வருஷமாக 5 வருஷமாக பேப்பர் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், அடித்தா டார்கெட் 3 வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், இல்லைனா எஸ்எல் வெயிட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு வந்துடும் சார் அப்படின்னு சொல்லுவார். அப்படிங்களா சார், இப்போது டார்கெட் 1 வருது, டார்கெட் 2 வருது, இப்போ டார்கெட் 2லேருந்தே ரிவர்ஸ் ஆகிடுது அப்படின்னா நீங்கள் டார்கெட் 3க்கு வெயிட் பண்ணுவீங்களா, இல்லை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவீங்களா சார் ப்ராஃபிட்டில் அப்படின்னு கேட்பேன். அவர் என்ன சார், இல்லை சார் நான் டார்கெட் 3க்கு வெயிட் பண்ணுவேன் சார் அப்படின்னு. அப்படின்னு நினைப்பேன். அப்போது எண்ட் ஆஃப் த டே வந்து டார்கெட் 2 வரைக்கும் உங்கள் ஒரு செட்டப் போயிருக்கு, நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை அது அங்கே கலைஞ்சிருக்கு அப்படின்னும்போது அந்த செட்டப்பை வந்து அவ்வளோ தூரம் போனதுக்கான ப்ராஃபிட்டை எடுக்காமலே வந்திருப்பார். அது அங்கேருந்து வந்து நிறையா எஸ்எல் அடிச்சிருக்கும். அப்போ வந்து அது எஸ்எல்லில் தான் க்ளோஸ் பண்ணிப்பார். அந்த ப்ராஃபிட்டில் போனதையும் அவர் அனுபவிக்கல, அட்லீஸ்ட் அது வந்து காஸ்ட் டு காஸ்ட்லேயும் அவர் வந்து க்ளோஸ் பண்ணல, எஸ்எல்லில் க்ளோஸ் பண்ணி லாஸில் வந்திருப்பார். சரி, இதே நபர் வந்து சப்போஸ் அந்த டார்கெட் 2 வந்துச்சுல்ல, அதில் காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு வேளை ஒரு 2லேயே அவர் கொடுத்துட்டு வெளியே வந்துருப்பாருன்னு வச்சுப்போம். மேபி அதுக்கு அடுத்த ட்ரேடு அவருக்கு டார்கெட் 3 கூட அடிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா, டார்கெட் 1ல் கூட ரிவர்ஸ் ஆகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இவருக்கு லாஸ் ஆகுதுன்னும் போது ப்ராஃபிட் வரணும் வந்துட்டுருக்கு, அப்போ வந்து அவர் க்ளோஸ் பண்ணல, லாஸ் வரும்போது அவர் க்ளோஸ் பண்ணுறாரு. இந்த மைண்ட் செட் இருக்குல்ல, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க, அந்த ட்ரேடு வந்து நல்ல என்ட்ரி, அது T2 வரைக்கும் போகுது உங்களுக்கு, ஆனால் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி உங்கள் T3 அடிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. எதில் எஸ்எல்லில் வந்து அடித்து க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போது இது கரெக்டாக அப்படின்றது அடுத்த விஷயம். இதில் எங்கே முக்கியமான விஷயம்னா, ஒரு ப்ராப்பரான ட்ரேடாக இருந்தாலும் உங்கள் மைண்ட் செட்டால் அதை நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணுறீங்க, ஈவன் அது பாசிட்டிவில் போயிருந்தாலும். அப்போது ஒரு ட்ரேடில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, ப்ராஃபிட்டில் போகிறதும் முக்கியம் இல்லை, நம்ம அதை எப்போ க்ளோஸ் பண்ணுறோன்றது தான் முக்கியம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி சிலவங்க என்ன பண்ணுவாங்க, எஸ்எல் வந்துடும், எஸ்எல்லை நவுத்திட்டே வருவாங்க. அப்போது பாசிட்டிவில் போயிருக்கோம், அங்கேருந்து கீழே வந்திருக்கோம், அங்கேருந்து நெகட்டிவ்க்கு வந்திருக்கோம், நெகட்டிவ்லேருந்து இன்னும் நெகட்டிவ் தள்ளுவீங்க. அப்போது இந்த மாதிரி மைண்ட் செட்டு. அப்போது இந்த மைண்ட் செட் இருக்குல்ல, ப்ராப்பரான என்ட்ரி எடுக்கிறதோட மட்டும் முடியல, மைண்ட் செட்டும் ரொம்ப முக்கியம். அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கணும், உங்கள் ட்ரேடிங்க்கு ஜேர்னிக்கு வந்து பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நல்லது. அப்போ அந்த பாசிட்டிவான மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஓகே இன்றைக்கி லாஸ் கம்மியாக இருக்கணும், இன்றைக்கி ப்ராஃபிட் கம்மியாக இருக்கணும், இன்றைக்கி பெரிய ப்ராஃபிட் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது அந்த ட்ரேடோடைய மூவ்மெண்ட் அன்றைக்கி எப்படி இருக்குன்றதை பொறுத்து மட்டுமே. நான் எல்லா நாளும் டார்கெட் 3யை க்ளோஸ் பண்ண வேணான்னு சொல்லலை, எல்லா நாளும் எஸ்எல்லில் க்ளோஸ் பண்ண வேணான்னு சொல்லலை, எல்லா நாளும் டார்கெட் 2ல் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க, வந்த வரைக்கும் லாபம்னு வெளியே வந்துருங்கன்னு சொல்லலை. அது அன்னன்னைக்கு எடுக்க வேண்டிய முடிவு. அப்போது ஒரு என்ட்ரி கரெக்டாக எடுத்துட்டால் மட்டும், ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கரெக்டாக இருந்துட்டால் மட்டும்
நீங்கள் ட்ரேடில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. நீங்கள் அந்த லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் முடிவு எடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடராக வர முடியும். அப்படின்னா இங்கே என்ன ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்டான விஷயங்கள் இல்லை. இப்போ ஒரு என்ட்ரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, அங்கேருந்து கண்டிப்பாக அவன் இவ்வளோ தூரம் போவான் அப்படின்ற எந்த ஒரு நிரந்தரமும் கிடையாது. நீங்கள் நார்மலாக ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸரோ, ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸரோ, நான் இங்கே என்ட்ரானேன், இங்கே இவ்வளோ தூரம் போயிடுச்சு அப்படின்னா, அது வந்து 10 நாளில் ஒரு 2 நாள் நடக்கலாம். கரெக்டாக அந்த செட்டப்பு அது தரலாம். ஆனால் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரியே வரும்ன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க, நல்லா மேலே போயிட்டே இருக்குது, திடீர்னு வந்து கீழே இறங்குற மாதிரி தெரியுது அப்படின்னும்போது, இல்லை எல்லோரும் வந்து அவங்க டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்சர்லாம் அவங்க டார்கெட் வந்து அடித்ததுக்கப்புறம் தான் இது பண்ணுற எக்ஸிட் ஆகிறாங்க, நம்ம டெக்னிக்கல் அனலிஸ்ட் ஏன் ஃபெயில் ஆகணும், நம்மளது ஃபெயில் ஆகாது அப்படிலாம் ஈகோலாம் பிடிச்சிட்டுலாம் இருக்காதீங்க. உங்களுக்கு தெரியுது உங்கள் செட்டப் கலையுது அப்படின்னா அங்கேயே கொடுத்துட்டு வாங்க. அது கம்மியான ப்ராஃபிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. மேபி அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே போனாலும் தப்பு கிடையாது. அந்த நம்ம வந்து ஒரு கரெக்டான செட்டப்பில் என்ட்ரானோம், அந்த செட்டப் வந்து கலைஞ்சிது, நான் அதெல்லாம் கொடுத்துட்டு வெளியே வரேன்றதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரேடுக்கான கேரக்டரை புரிஞ்சுக்குங்க. இல்லை அந்த செட்டப் கலையில் இது கண்டிப்பாக மேலே போவோம், இன்னும் மேலே போவோம், இன்னும் மேலே போவோன்ற தாட் ப்ராசஸில் இருக்காதீங்க. அங்கே மேலே போகிற சிக்னல் இருந்தால் மட்டும் ஹோல்டு பண்ணுங்கள் அப்படின்றது தான் சொல்ல வரேன். அதே மாதிரி எஸ்எல் வரைக்கும் பக்கத்தில் போயிடுச்சு, எனக்கு வந்து பயம் வந்துருச்சு, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஆனால் எஸ்எல் அடிக்காமே மேலே போயிட்டான்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. பக்கத்தில் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகி போவோம். நிறைய வாட்டி நம்ம இண்டிகேட்டரில் கூட வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க சொல்லுவாங்க அடிக்கடி. அப்போ வந்து அதுலேயுமே அதே தான். ஸோ ஒரு எஸ்எல் நீங்கள் போட்டிருக்கீங்க, மேபி அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது, ஒரு இண்டிகேஷன் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வெயிட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அப்போது இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரேடுக்குமே மாறும். இப்போ நீங்கள் ஒரு செட்டப் எடுக்கிறீங்க, அந்த செட்டப் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, அது அதுக்கப்புறம் ஃபேக் பிரேக் அவுட்னு தெரியும் போது எக்ஸிட் ஆகிறத தவிர வேறு வழி கிடையாது. இல்லை பிரேக் அவுட் ஆகிடுச்சு, நான் வெயிட் பண்ண போகிறேன், இவன் கண்டிப்பாக மேலே போவான் அப்படின்னு நீங்கள் வச்சுட்டு இல்லாமல், ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபெயிலியர் சிக்னல் வருதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியே வரணும். அப்போ ஒரு ட்ரேடில் ரொம்ப முக்கியமான விஷயம் எது? ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட் கிடையாது. டெக்னிக்கல் அனலிஸ்ட் நீங்கள் இந்த இடம் தான் அப்படின்னு நீங்கள் என்ட்ரு ஆகும்போது அந்த 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 டெக்னிக்கல் அனலிஸ்ட் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது. ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்கன்னா அந்த டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்த டார்கெட்டு போகுது அப்படின்னும் போது அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இன்னும் மேலே போவான்னு வெயிட் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணுறது. ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா அந்த டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது எஸ்எல் அடிக்கும்போது இதுதான் அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிட்டு வெளியே வருது. ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்கன்னா நீங்கள் டார்கெட் 2 டார்கெட் 3 வரைக்கும் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அது டார்கெட் 2லையோ டார்கெட் 1லையோ இல்லை டார்கெட் 1க்கு முன்னாடியே கூட அந்த செட்டப் கலையுது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியே வருது. இந்த அக்செப்டன்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து ட்ரேட் போடுவேன், டார்கெட் போடுவேன், ஸ்டாப் லாஸ் போடுவேன், அடித்தா எஸ்எல் இல்லை டார்கெட்டு. இது அவங்க மைண்ட் செட்டுக்கு மேபி செட் ஆகலாம். ஓகேங்களா? நான் அந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ண போகிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப் நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களோட செட்டப்புடைய கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? என்ன செட்டப்பாக இருந்தாலும் ஒரு இண்டிகேஷன் இல்லாமல் ரிவர்ஸ் ஆகாது. எல்லா செட்டப்பும் எல்லா நேரத்துலையும் ஹிட் ஆகாது. ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு பக்காவான பிளேஸை டெக்னிக்கல் அனலிஸ்ட்டை பிடிச்சிட்டுனா அது கண்டிப்பாக கேரண்டியாக ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுவீங்கன்னா டெக்னிக்கல் அனலிஸ்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. மேட்ரு அங்கே அது கிடையாது. உங்கள் சைக்காலஜிக்கு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறீங்களே, அந்த பக்குவத்துக்கு நீங்கள் வரும்போது தான் நீங்கள் இன்னும் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க, இன்னும் உங்கள் கேபிட்டலில் பத்திரமா வச்சுருப்பீங்க. இதை யாருமே சொல்ல மாட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே உங்கள் கேபிட்டல் பத்திரமா இருக்கணும். நீங்கள் ப்ராஃபிட்லேருந்து கூட லாஸ் பண்ணலாம், ஆனால் உங்கள் கேபிட்டல் பத்திரமா வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த அக்செப்டன்ஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்களோட டெக்னிக்கல் அனலிசிஸ் ஃபெயில் ஆகுது, உங்களோட டெக்னிக்கல் அனலிசிஸ் ரிவர்ஸ் ஆகுது, உங்களோட அப்படின்னு சொல்லி இப்போ இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளான டெக்னிக்கல் அனலிசிஸை கூட எடுத்துக்கலாம். இப்போ இவங்க சொல்லுவாங்க லிக்விடிட்டி ஸ்வீப்பு அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒன்றும் இல்லை, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி நான் மேலே போச்சுன்னா என்ட்ரி எடுப்பேன், மறுபடியும் அந்த இதுக்குள்ளே வந்து எஸ்எல் அடிச்சுன்னா எஸ்எல் அக்செப்ட் பண்ணி இல்லை மேலே எவ்வளோ தூரம் போதும் நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரும் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா க்ரீன் ஆகிடுச்சுன்னா நான் வந்து க்ரீன் பை என்ட்ரி எடுப்பேன், எஸ்எல் அடிச்சுன்னா எஸ்எல், இல்லைனா அங்கேருந்து எவ்வளோ தூரம் மேலே போதோ அதை வந்து நான் வந்து ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி போதும் தெரியுமா? இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டெய்லியும் செஞ்சிங்கனாலே யூ வில் பி இன் ப்ராஃபிட்டு. இதுக்கு பெரிய டெக்னிக்கல் அனலிசிஸ்லாம் தேவையில்லை, இண்டிகேட்டரே போதும். உடனே என்ன சொன்னால் இல்லை இண்டிகேட்டர்லாம் லேகிங், ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. நீங்கள் ஏன் இண்டிகேட்டரை வாங்கணும் அது கூட எனக்கு தேவையில்லை.
நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள், ஆர்எஸ்ஐ வச்சு இப்போ ட்ரேட் பண்ணுங்கள், ஃபிபோனாச்சி வச்சு ட்ரேட் பண்ணுங்கள், என்ன வேணால் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆனால் அதை டெய்லியும் பண்ணுங்கள். அதில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதில் நல்ல ரிசல்ட்ஸ் வரும்போது கரெக்டாக அந்த செட்டப் கலையாத வரைக்கும் வந்து ப்ராஃபிட்டை வச்சு எடுங்க, கரெக்டாக எடுங்க. அதை விட்டுட்டு நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தேடுறேன்னு ஃபஸ்ட்டு சூப்பர் ட்ரெண்டு, அப்புறம் பொலிங்கர் பேண்டு, அப்புறம் அது இதுன்னு நம்ம மாறிட்டே இருந்தோம்னா அதில் டைம் வேஸ்ட்டு தான் ஆகும். அதை தவிர்த்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இதான் ட்ரேடு செட்டப்பு அப்படின்னு நீங்கள் எதாவது ஒன்று சிம்பிளாக ஒன்று எடுத்துக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக ட்ரேட் பண்ணும்போது அதை மேனேஜ் பண்ண கற்றுப்பீங்க. ஓகேங்களா? இப்போ டிராஃபிக் ரோட்டில் ஓட்டுறோம்ல, அது நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அடுத்தடுத்து போகும்போது அதில் என்னென்ன ரிஸ்க்குலாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓட்ட ஆரம்பிப்போம். அதேமாதிரி ட்ரேட்லேயும் நம்ம அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண கற்றுப்போம். அப்படி கற்றுக்கிட்டேன்னா முடிஞ்சிருச்சு ட்ரேடிங், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுற அந்த மனநிலை வரணும்.